நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 92,000 ரூபாயை எட்டியது. ஒரே நாளில் கிராமிற்கு 160 ரூபாயும் சவரனுக்கு 1280 ரூபாயும் உயர்ந்தது. சென்னையில் வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 6,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிலோ வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகி 2 லட்சம் ரூபாயை நெருங்குகிறது. தன் தானிய கிருஷி யோஜனா என்ற ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி ஊக்குவிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தின் கீழ் வேளாண் சாகுபடியில் பின்தங்கியுள்ள 100 மாவட்டங்கள் ஊக்குவிக்கப்படும். நாட்டில் புரத பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாயிகள் கோதுமை, அரிசியை தாண்டி பருப்பு வகைகளை விளைவிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க முடியும் என்றும் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் 12,480 ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. ஊராட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளம் ஊராட்சியில 3,000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2,500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. நம்ம ஊர் நம்ம அரசு என்ற திட்டத்தின் கீழ் கிராம சபைகளில் நிறைவேற்றப்படும் 3 முக்கிய பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு. கிராம சபை கூட்டங்களில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களில் இழிவான தன்மையோடு இருக்கும் சாதி பெயர்களை மாற்ற நடவடிக்கை. கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுகவை நம்பி வந்தவர்கள் வாழ்ந்த சரித்திரம்தான் உண்டு, வீழ்ந்த சரித்திரம் இல்லை. நாமக்கல்லில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்த விழாவில் இபிஎஸ் திட்டவட்டம். சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டது கிடையாது, வளர்ந்த சரித்திரம்தான் உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள 8,000 பொதுப்பணித்துறை ஏரிகள் தூர்வாரப்படாமல் உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்த பின் உடனடியாக தூர்வாரப்படும் என விவசாயிகளிடம் உறுதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று வினாடிக்கு 24,000 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 65,000 கன அடியாக உயர்ந்தது. கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணையில் உபரி நீர் திறப்பு 7,927 கன அடியாக அதிகரிப்பு. 3 மாவட்டம் மற்றும் தென்பெண்ணை ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் கடந்த 3 வாரங்களில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,000ஆக உயர்வு. சென்னை ராணிப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பு வார்டு தயார். தொடர் கனமழையால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சின்னாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,275 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து உபரி நீர் திறப்பால் சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு, கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 41 பேரின் குடும்பங்களை வருகிற 17ஆம் தேதி சந்திக்க விஜய் திட்டம். திருமண மண்டபம் ஒன்றில் வைத்து சந்தித்து தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அனுமதி கோரி காவல்துறைக்கு தாவேக கடிதம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் எஸ்ஐடி காவல் முடித்த தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மாவட்ட நீதிமன்றம் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என தகவல்.
கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சேலம் மத்திய மாவட்ட தாவேக செயலாளர் பார்த்திபனிடம் எஸ்ஐடி குழுவினர் விசாரணை. விஜய் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவர் என்கிற அடிப்படையில் நடவடிக்கை. கோவை அவிநாசி மேம்பாலத்திற்கு நாயுடுவை நீக்கிவிட்டு வெறும் ஜிடி பாலம் என்றா வைக்க முடியும்? ஜிடி நாயுடு என்றுதான் அறியப்பட்டவர் நினைவாக பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ஜிடி நாயுடு பேரிலே நாயுடு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வெறும் ஜிடி பாலம் என்றா வைக்க முடியும்? அந்த பாலத்திலே அவர் ஜிடி நாயுடு பாலம் என்று வைக்கிற போதுதான் அவர் இன்னார் என்று அறியப்படுகிறார். இறைவன் இயேசு மேல் ஆணையாக சொல்கிறேன், எவரோடும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு சீமான் ஆவேச பதில். பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா? வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு, கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கெடுத்திருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா? பேச மாட்டேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கொடுக்கிறார் ஓடி குழப்பிக்கிறார். அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? கோவையில் ஜிடி நாயுடு மேம்பாலம் திறக்கப்படுவதை பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடிய எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அதிமுக எம்எல்ஏக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. கோல்ட்ரிப் இருமல் டானிக்கின் மற்றொரு பாட்டிலும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் அதிகம் கலந்திருப்பது உறுதியானது. மத்திய பிரதேச மாநிலம் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடத்திய ஆய்வின் மூலம் தெரியவந்தது. தலைநகர் டெல்லியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 5 நாட்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட உச்சநீதிமன்றம் அனுமதி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்துள்ள அனுமதியால் பொதுமக்கள் உற்சாகம். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் முடக்கப்பட்ட பேஸ்புக் கணக்கு ஒரே நாளில் மீட்டெடுப்பு. அவதூறு கருத்துக்களை பகிர்ந்ததாக கூறி முடக்கப்பட்ட நிலையில் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்தது. 2026ஆம் ஆண்டு ஐபிஎல்லிற்கான மினி ஏலத்தின் போது முக்கிய வீரர்கள் 5 பேரை ஜிஎஸ்கே விடுவிக்கப் போவதாக வெளியான தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்குமாறு ரசிகர்களுக்கு அணி நிர்வாகம் வேண்டுகோள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.